வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, வீட்டில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜெல்லி நம்மளே எப்படி செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ஜெல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆரஞ்சு பழம் நான் 2 பழம் எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை புழிஞ்சு அதனோட சாறு மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட நம்ம சாறு புழிஞ்சு வச்சுருக்கிறது கூட சேர்த்து ஒரு டம்ளர் சின்ன சைஸ் டம்ளரில் தண்ணி ஊற்றி அது கூட சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சர்க்கரை போதும் அப்படிங்கிற டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறமா நம்ம இதை கலந்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து அகர் அகர்னு சொல்லுவாங்க. இது கடைகளில் கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி பிச்சு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க 10 நிமிஷம். அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் இந்த மாதிரி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி கொதித்து அந்த அகர் அகர் வந்து நல்லா கரைஞ்சிடணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து நீங்கள் ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுருக்கிற ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஆரஞ்சு ஜூஸ் கூட இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரமாக நம்ம ஆற விட்டுறணும். இதையை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் கூட தேவையில்லை, ஒரு 1/2 ஹவர் வச்சிங்கனாவே இது நல்லா உங்களுக்கு வந்து ஜெல்லியாக மாதிரி கிடைக்கும். நீங்கள் அகர் வந்து அளவு போடுற அளவு தான். இது ஒரு பாக்கெட், சின்ன பாக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து பாதி போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்ல ஜெல்லி சூப்பராக கிடைக்கும். நான் வந்து 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா வெளியே எடுத்து பார்க்கும்போது எனக்கு சூப்பராக கிடைச்சிருந்தது. இப்போ வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு நம்ம கடையில் வாங்கி தரதை விட இந்த மாதிரி நேச்சுரலாக செஞ்சு தரது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற காலத்தில் குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களே அதை இப்போ நேரில் பார்க்குறீங்க. ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதை செய்யும்போது அவங்க கையிலையும் கொடுத்து நீங்களும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம செஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவங்களும் சாப்பிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிச்சி போய் ரெகுலராக அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.